போலீஸ் ஸ்டேஷன்ல முத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் இதை கொஞ்சம் பாருங்க, ரேகா எங்கேயும் ஓடி போகல, அவங்க வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்க. அவங்க பெத்த அப்பனே அவளை ரூம்ல அடைச்சு பூட்டி வச்சிருக்கான். இந்த வீடியோவே அதுக்கு அத்தாச்சு. என்ன சார் இது? அந்த சிந்தாமணி உங்களுக்கு ஏதாவது கவனிப்பு வச்சாலா, இல்ல அவங்களுக்கு ஆதரவா தான் நீங்க செயல்படுறீங்களா? வார்த்தை அளந்து பேசுங்க முத்து. நான் பேசுறத அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த வீடியோவை பாத்தீங்கல்ல, இப்பவாவது சத்யாவுக்கு எந்த டிமாண்டும் இல்லாம ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? சத்யா, முதல்ல உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உன்னை இந்த அளவுக்கு மிருகத்தனமா அடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணமான எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். சட்டப்படி வச்சு செய்யறேன்னு முத்து சொல்றாங்க. சத்யாவோட அம்மா வீட்டுல, மாப்பிள்ள நமக்கு எதுக்குங்க இந்த வம்பு? அவங்க பெரிய கையை காசு பணம் இருக்கிறவங்க. தேவையில்லாம இந்த விவகாரத்தை பெருசு பண்ணாதீங்க மாப்பிள்ள. என்னங்க அத்தை நீங்க? தம்பி உடம்புக்கு முழுக்க ரத்த காயத்தோட நிக்கிறான். இத பார்த்தும் எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களே. நாம இப்படியே பயந்து பின்வாங்கினா அந்த சிந்தாமணிக்கும் ரேகா அப்பனுக்கும் தலைகனை இன்னும் கூடிடும். ரேகா உடனே, சத்யா உன்னை நான் இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளைட்ல வரேன்னு சொன்னப்ப, அவங்க கார் அனுப்புறேன்னு சொன்னப்ப எனக்கு சந்தேகம் வந்திருக்கணும். என் சொந்த அப்பனை நம்பி நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. முத்து உடனே, என் பேச்சு கேட்டுதான் சத்யா தைரியமா உங்க அப்பாட்ட போய் காதலை பத்தி பேசினான். ஆனா அந்த ஆளு அடுத்த செகண்டே அவனோட சுயரூபத்தை காட்டிட்டான். சத்யாவோட அம்மா, மாப்பிள்ள நீங்க என்னதான் செய்ய போறீங்க? காதலிச்சு ஒரு காரணத்துக்காக என் மகனை சித்திரவதை பண்ணிருக்காங்க. அம்மா சொல்றது கேளு ரேகா. உங்க வீட்டுல யாருக்கு உன்னை கட்டி வைக்கிறாங்களோ அவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கோமா. ரத்த வயது தாங்காது. என் மகனை நான் எவ்வளவு பாடுபட்டு வளர்த்திருக்கேன். சத்யா, இந்த பொண்ணை இதோட மறந்துடான்னு கெஞ்சுறாங்க. மீனா, ஆனா நீ வீணா பயப்படாத. சத்யாவை இந்த பாடுபடுத்துறவங்கள நாம அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சு விட்டுற முடியாது. பரவாயில்லையே மீனா, இப்பதான் உங்ககிட்ட ஒரு தைரியம் தெரியுதுன்னு சொல்றாங்க. பின் என்னங்க, தன் சொந்த பொண்ணையே வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு சத்யா மேல பழி போட்டிருக்காங்கன்னா இவங்களுக்கு தக்க பாடம் புகட்டியே ஆகணும். கண்டிப்பா மீனா, நான் உடனே நம்ம லாயர் அம்மாவை பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பேசுறேன். ரேகா ஆண்டி நீங்க எவ்வளவு தூரம் பயந்து நடுங்குறீங்க? நானும் சத்யாவும் ஒருத்தர் விரும்புறோம். நாங்க 2 பேருமே சட்டப்படி கல்யாண வயசு அடைஞ்சவங்க. பெத்தவங்க சம்மதத்தோட வாழலாம்னு நினைச்சோம். ஆனா அது இங்க சாத்தியமே இல்ல போல. நாங்க 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. சத்யாவோட அம்மா அதுக்கு, என்னம்மா நீ இவ்வளவு நடந்து இப்படி பேசுற? என் பையன் அடிபட்டு நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா என்னால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. சத்யா, இந்த காதலை விட்டுடு. இது எதுக்காக ஆண்டி காதலை விடணும்? அவங்க 2 பேரும் உண்மையான அன்பால ஒன்னா வாழ நினைக்கிறாங்களே தவிர அந்த சொத்து சொத்துக்கு ஆசைப்படல. அவங்க காதலுக்கு தடை போடுறவங்களே நாம சும்மா விடக்கூடாது. இவங்க அடிக்கிற அடிக்கு நம்ம பயந்து ஒடுங்கினா அவங்க நினைச்சது சாதிச்ச மாதிரி ஆயிடும். சத்யாவோட அம்மா அதுக்கு, இப்பவே என் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க. நாளைக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பத்துக்காரங்க இவங்களை நிம்மதியா வாழ விடுவாங்களா? அத்தை, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. இந்த சதி திட்டம் முழுக்க அந்த சிந்தாமணியோட வேலைதான். அவளோட கொட்டத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க கலங்காம இருங்க. மீனா, நீ ரேகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் சத்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். லாயர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேருமே மேஜருங்கிறதுனால இவங்க விருப்பப்படியே தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுல எந்த சட்ட சிக்கலும் இல்ல. ஆனா மேடம், இதனால அவங்க தரப்புல இருந்து ஏதாவது பிரச்சனை வருமா? சட்டப்படி எந்த பாதிப்பு வராது முத்து. ஆனா அவங்க பணபலமும் ஆள்பலமும் மிக்கவங்க. கல்யாணம் முடிஞ்சது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஜோடி யாருக்கு தெரியாத இடத்துல மறைச்சு வைங்க. நாங்க ஏன் மேடம் முடிஞ்சு வாழணும்? கல்யாணம் முடிஞ்ச அடுத்த கடமை அவங்க கண்ணு முன்னாடிதான் கொண்டு போய் நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நானும் பாக்குறேன்னு சொல்றாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சுட்டு மாலையோட ரேகாவும் சத்யாவும் அவங்க வீட்டு வாசல்ல அழைப்பு மணி அழைச்சுறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ரேகா நீ? நான் அப்பவே எச்சரிச்சேனே, இப்ப நம்ம பயந்தது நடந்திருக்குன்னு சிந்தாமணி தலையில அடிச்சுக்கிறாங்க. ரேகா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் எவ்வளவு சதி பண்ணீங்க. இப்ப பாருங்க, நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். இதுக்கு மேல உங்களால என்ன செய்ய முடியும்? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன சிறை வச்சீங்க. சத்யாவை போலீஸ்ல வச்சு கொடூரமா அடிக்க வச்சீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போம்னு நினைச்சீங்களா? உங்க பணத்திமுறையும் அதிகாரத்தையும் மீறி நான் சத்யாவை என் புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு சொல்றேன்.